நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பிரதிபலன் என்னன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுதான் மன்னிப்பு. நமக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறத தவிர வேற எந்த பிரதிபலனும் கிடையாது. சொல்ல போனா என் மனசுல எப்பவுமே அந்த மாதிரி எண்ணம் வந்ததே கிடையாது. என் குழந்தைங்களுக்கு அவருடைய அப்பா வேணும், அது மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியுமா? அவரோட மரணத்துல இருந்து வேணுவை காப்பாத்தினதே நீதான். 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் ஸ்டேஜ்ல படுத்துட்டு இருக்கிறவங்க கண்கள்ல கருணையும் எதிர்பார்ப்பும் நான் ஒரே மாதிரியே பார்த்திருக்கேன். அவங்க எல்லாரும் மரணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க, அதே சமயம் உயிர் வாழவும் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டியது பொண்டாட்டி, குழந்தைங்க, சொந்தக்காரங்க தான். நீ தைரியமா இருப்பாளா? உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் பண்றேன். எங்க போச்சுன்னு தெரியலையே, கிடைக்கவே மாட்டேங்குது. மாமா மாமா என்ன தேடுறீங்க? ஏத்துமானூர் மகாதேவர் கோயில் பிரசாதத்தை இது உள்ள வச்சிருந்தம்மா, இப்போ எங்க போச்சுன்னு தெரியல. நீங்க பையில இருந்து ஏதாவது எடுக்கும் போது அது கண்டிப்பா கீழே விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பிரசாதத்தை திருடங்க இருக்காங்களா என்ன? நம்ம உயிருக்கு என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? வேணுவுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா? வேணு வாழ்ந்த வாழ்க்கையும் அவனோட சுபாவத்தையும் வச்சு பார்க்கும்போது அவன் இந்த வியாதியை வேணும்னு தான் கேட்டு வாங்கியிருக்க மாதிரி தோணுது. ஆனா அதுக்கான கஷ்டங்களை பாலாவும் குழந்தையும் தான் அனுபவிக்கிறாங்க. எல்லாருமே கைவிட்டதுக்கு அப்புறம் அந்த பகவான் கை கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டது இல்லையா? அந்த மாதிரிதான் வேணுவை நம்ம பாலாவோட கையில அந்த கடவுள் ஒப்படைச்சிருக்காருமா. நல்ல குணப்படைச்சவங்கன்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். அவனை இப்ப நல்லபடியா பாத்துக்கிறது இவன் ஒரு காலத்துல அணுவா சித்திரவதை பண்ணி எட்டி உதைச்ச பாலாதா இப்ப அவனை கூட இருந்து பாத்துக்கிறா. வேணுக்கு இப்போ தப்பு பண்ணிட்டோன்ற எண்ணம் நிறையவே இருக்கு மாமா. பழைய சுபாவம் எல்லாமே போயிடுச்சு. மத்தவங்க மாதிரி குடும்பத்துக்காக வாழணும்ன்ற ஆசைதான் இருக்கு. ஆனா அது வெறும் ஆசையோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி நடக்காம இருக்கணும்னு தாமா நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். பாலாவோட எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதியில மாமா, அந்த மாதிரி தானே எல்லாமே நடக்கும். மனசு உருகி பிரார்த்தனை பண்ணும்போது சில விதிகளை அந்த கடவுள் மாத்தி எழுதுவாரு. நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா மாமா? வர வழியில 2 தோசை சாப்பிட்டம்மா. நீ குடிக்க ஏதாவது கொடுத்தா போதும். ஊரை சுத்திட்டு வந்தவனுக்கு எதுக்காக சாப்பாடு போட்டேன்னு சொல்லி ஜெகதம்பா உன்னதமா திட்டுவா. குடிக்க டீ கொடுக்கணும்னு இல்ல, ஒரு சுடுதண்ணி கிடைச்சாலும் போதும்மா. பால் இல்லாதனால வரட்டி போட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. இது எனக்கு தான் கொண்டு வந்தியா? வேற யாருக்கு? கண்டவங்களுக்கு டீ போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கா என்ன? உலகம் அழியறதுக்கான காரணம் இப்போ வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. என் கையால டீ வாங்கி குடிச்ச காரணத்துக்காக எந்த உலகமும் அழிஞ்சு போகாது. இந்த மாதிரி ஒரு டீ குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா ஜெகதம்பா? நம்ம 2 பேரையும் பாத்துக்கிறதுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு நேரமே கிடையாது. அதனால உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் எங்கிட்ட கேட்டாலே போதும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த டீல ஜெகதம்பா கொஞ்சம் பாசத்தையே சேர்த்து கொடுத்துருக்காமா. அதான் இவ்வளவு ருசியா இருக்கு.
வேணு விஷயத்துல நாம ஏதாவது கண்டிப்பா பண்ணணும். இந்த நிலைமையில இருந்து அவனை காப்பாத்தணும்னா பணம் நிறைய செலவாகும். ஆனா அது இப்ப இங்க யார் கையிலயுமே இல்ல. கண்டிப்பா நீ தாண்ட ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். என்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க? ஆஷாவை போய் பார்த்து அவளை கெஞ்சி கூத்தாடி அவளை திரும்ப கூட்டு வரதுக்கு தான் நான் பாத்துட்டு இருக்கேன். அவளை நீங்க கூட்டிட்டு வந்தேன்னா உங்க 2 பேரையும் நான் வெளியே அனுப்பிடுவேன். அவ இங்க இருந்தப்ப பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்ததுல. இதுக்கப்புறமா அவளை எதிர்பார்க்காம கவர்மெண்ட் வேலை பாக்குற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. 2ஆம் தரமா இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா என்னடா நீயும் 2ஆம் தரம் தானே? அதுக்கு நான் ஆஷா இன்னும் டைவர்ஸ் பண்ணல. அப்படின்னா நீ கூடி சீக்கிரம் அதை பண்ணணும். அப்பதான் நீ தப்பிப்பட. இந்த குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் ஏதாவது வியாதி வந்துதான் சாகணும்னு அந்த கழுவியும் அவ பொண்ணு சேர்ந்து எங்கேயாவது முட்டை மந்திரிச்சு வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி இல்லைன்னா புலி மாதிரி பாஞ்சிட்டு இருந்தா நம்ம வேணும் இப்படி ஆவானா என்ன? இதுக்கப்புறம் ஊர்க்காரங்களை நம்ப வைக்கிறதுக்காவது அவனுக்கு உதவி பண்ணணும்ல. வேணும் அண்ணன் இப்ப வரைக்கும் எனக்காக எந்த உதவியும் பண்ணதில்ல. அதிகமா என்ன தொந்தரவு தான் பண்ணிருக்காரு. ஆனா ஒரே ரத்தத்துல பிறந்திருக்கோம்ல, அந்த உறவை நான் பார்க்கணும்ல. இந்த சொத்துல ஒரு பாதியாவது அடகு வச்சாது வேணும்னு உயிரை நான் காப்பாத்துவேன். அது போதும். ஆனா எல்லாத்தையுமே நீ ஏத்துக்க வேண்டாம். பாலா ஃபேமிலியும் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கொடுக்கட்டும். மருமகன் தானே. அதனால அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுற முடியுமா? நான் டாக்டரை பார்த்து அவர்கிட்ட தெளிவா பேசுறேன். முடிஞ்சா அடுத்த மாசமே அவருக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். இப்ப வேணனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிட்னி டோனரை கண்டுபிடிக்கணும். நான் அதுக்கு தான் முயற்சி பண்றேன். உனக்கு நீ வேணு மேல பாசம் வச்சிருக்கியா என்ன? அவரு என்னோட அண்ணன் தானே. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேன். இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் மாறினா? வேணுக்கு A பாசிட்டிவ் பிளட் குரூப்மா. இந்த குரூப் பிளட் இருக்கிறவங்க யாராவது கிட்னி கொடுக்கறேன்னு சம்மதிச்சா மட்டும்தான் இந்த ஆபரேஷன் நடக்கும். ஆபரேஷனுக்கு நிறைய செலவாகுமே பிரீத்தி மேடம். கிட்னி டோனருக்கு பணம் கொடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 25 லட்சம் செலவாகும். ஒரு பிரயோஜனம் இல்லாத குடிகாரனா இருக்கிற புருஷனுக்காக யாராவது இவ்ளோ செலவு பண்ணுவாங்களா? என் ஹஸ்பண்டோட வயிற்றுல கேன்சர் இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஆளை எப்படிடா அடிச்சு துரத்தலான்ற யோசனையில தான் நான் இருந்தேன். அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. கடைசியில பங்கெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் தான் டிவோர்ஸே கிடைச்சது. இல்லனா இதெல்லாம் என்னோட சாமர்த்தியத்துல தான் கிடைச்சதுன்னு எங்க அம்மாவே சொல்லுவாங்களா? அப்படி இருந்திருந்தா அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே எங்க குடும்பமே நாசமா போயிருக்கோம். ஓ, இதுக்காக தான் நீ உன் புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கியா? அப்படி பிரிஞ்சிருக்கிறதுனால தான் நான் வேலை செஞ்சு கிடைக்கிற சம்பளத்தை வச்சு நானும் பசங்களும் நிம்மதியா இருக்கோம். வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு மோசமானவனா இருந்தாலும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வியாதி வந்தா இருக்கிறதெல்லாம் வித்தோ கடன் வாங்கியோ அடகு வச்சோ அந்த உயிரை காப்பாத்தணும்னு நினைப்போம். அவங்க வீட்டுல இருக்க ஆளுங்களே இந்த ஆளு செத்து போயிட்டா என்னன்னு தான் யோசிப்பாங்க. அதேதான். இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். டாக்டரை பாத்தீங்களா? கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாலும் வேணுவால அதிக நாள் வாழ முடியாதுன்னு பிரதாபன் டாக்டர் சொல்லிட்டாரு. அதிக செலவுக்கு ஆபரேஷன் பண்ணி பேஷண்டால 1 வருஷம் கூட வாழ முடியலன்னா அப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. வேணுவோட நிலைமை அவ்வளோ சீரியஸா இருக்காப்பா? டயாலிசிஸ் பண்றதால தான் அந்த ஆள் உயிரிடவே இருக்காரு. அப்படின்னா பணத்தை செலவு பண்ணாம அந்த ஆளை டிவோர்ஸ் பண்ண சொல்லி பாலா டீச்சர் கிட்ட சொல்லுங்க. ஆபரேஷனுக்கு செலவு பண்ற பணத்தை பாலாவுக்கு குழந்தைக்கு அவர் எப்படி ஓபன் பண்ணி அதுல போடுங்கன்னு டாக்டரே சொல்றாரு. அப்படின்னா அதானப்பா நல்லது. பாலாக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாம அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதை விட பாலா கஷ்டப்படாம இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்ப்பா. ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா என்னோட கிட்னியை கூட நான் கொடுத்துருப்பேன். 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் உன் கிட்னி வர்த்தில்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? உனக்கு தான் கெட்ட மனசுல அது கிட்னி வரைக்கும் போய் பாதிச்சிருக்கும். அப்படின்னா நானும் அதை பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நான் என் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் ஒரு ஹெல்ப் ரெக்வெஸ்ட் கேட்டிருக்கேன். ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் கொஞ்சமாவது உதவி கிடைக்கும். அந்த பணத்தை எடுத்து எதுக்குமே யூஸ் ஆகாத ஒருத்தனுக்கு செலவு பண்ணணுமா என்ன சொல்லு? நம்ம உயிர் ஒண்ணு நிரந்தரம் இல்லையே. பாலா இப்ப இருக்கிற நிலைமையில மத்த யாரோட உதவியும் இல்லாம குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாய் கூட அவளால ரெடி பண்ண முடியாது. அம்மா சொல்ற மாதிரி அவளை பணம் செலவு பண்ணணுமா? வேணு உயிரோட இருக்கணும்னு சொல்லி பாலா ஆசைப்படுறா. அவ முக்கியமான விஷயத்தை தூக்கி எறிஞ்சவன் நானு. அதனால்தான் இந்த விஷயத்துல நான் இன்வால்வ் ஆகுறேன். இதை என் பிராயச்சித்தமா நினைச்சிட்டாலே போதும். பாலா ஆசை நிறைவேற நான் கூட இருப்பேன். பாலா, இதையும் பேக்ல வச்சுக்கோ. நாங்க சொல்ற டேட்டுக்கு வந்து நீங்க டயாலிசிஸ் பண்ணிக்கணும். அப்புறம் நாளையில இருந்து உங்க டயட்ல வித்தியாசம் இருக்கு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா புரோட்டீன் சாப்பாடு எடுத்துக்கணும். லிஸ்ட்டை நான் பாலா கிட்ட கொடுத்துருக்கேன். ஆஹா, கிளம்ப ரெடி ஆயிட்டீங்களா? ஆர் யூ ஹாப்பி? குட். இந்த புன்சிரிப்பு எப்பவுமே உங்க முகத்துல இருக்கணும். மருந்தாலேயோ டயாலிசிஸ் ஆலேயோ மட்டும் நீங்க குணமாக மாட்டீங்க. நல்ல சாப்பாடும் உடம்புக்கு பலம் கிடைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் பண்ணாதான் சரியாகும். நான் வீட்டுல இருந்து வெளியே போறதுக்கு இவ சம்மதிக்க மாட்டா. கிட்னி பேஷண்ட்ங்கிற முறையில இவரை வீட்லயே வச்சிருக்க அவசியம் இல்லை. சாப்பாடுல உப்பை குறைக்கணும், தண்ணி கொஞ்சமா தான் குடிக்கணும். லிஸ்ட்டை நான் கொடுத்துட்டேன். ஓகே ஓகே, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போது நடக்கிறது, நீந்தறது, யோகா, சைக்கிளிங் எல்லாமே பண்ணலாம். அது கூட டயாலிசிஸும் பண்ணா நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. சரி, ஓகே. குட் லைஃப் அண்ட் குட் லக். தேங்க்யூ டாக்டர். நான் சொன்னபடி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனை பத்தி யோசிச்சு முடிவை சொல்லுங்க. உங்களோட சிஸ்டருக்கு பெட்டர் ஃபியூச்சர் வேணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுதான் நல்ல சாய்ஸ். இதுக்கப்புறம் டயாலிசிஸோட டேட்டை லேட் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன் டாக்டர். உங்க குடும்பத்துக்காக நாங்க எப்பவும் ப்ரே பண்ணிட்டே இருப்போம். நீ போய் அவங்கள பாக்குறதுக்குள்ள அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே கிளம்பி போயிருவாங்கன்னு எனக்கு தெரியும். போன விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏண்டா வேணு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி உங்கள்ட்ட நான் எவ்வளவு தடவை சொன்னேன். சரி, நம்ம ஒன்று பண்ணலாம். நேராக அவனோட வீட்டுக்கே போயிடலாம். தேவைப்பட்டா அவங்க கால் பண்ணிட்டோம். நான் வாண்டடா அங்கே போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு நான் ஒன்றும் அவமானப்பட தேவையில்லை. யார் கால் பண்ணுறது? யாரா ஃபோனில்? இது என்னோட ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம். ஹலோ சார், உங்ககிட்ட இருந்து கால் வரல, அதான் கால் பண்ணேன். அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாராமா. நீ இப்போ எங்கே இருக்க? நான் ஊருக்கு வந்துட்டேன் சார். ரெடியாக இருந்துக்கோ, எந்த நிமிஷம் வேணாலும் வர வேண்டியது இருக்கும். அட ஆண்டவா, இந்த மாதிரி ராட்சசன் கையில மறுபடியும் பொண்ணுங்களை மாட்ட வைக்கிறியோ தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி ஃப்ராடு பசங்களை தான் இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு பிடிக்குமோ? திருட்டு மொழி முடிக்கிறானே. டயாலிசிஸ் முடிஞ்சதுனால டயர்டாக இருப்பார். இன்னும் 2-3 நாளைக்கு வீட்டிலேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நான் என்னன்னு பார்த்துட்டு கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீ வந்தாலே போதும். பாரு, தேவையில்லாமல் அந்த ஏரியா பக்கம் போய் சுற்றி மற்றவங்க உன்னை கவனிக்கிற மாதிரி பண்ணாத. ஓகே, நீங்கள் எப்போன்னு கால் பண்ணி சொன்னாலே போதும். நான் ரெடியாக தான் இருக்கேன். சரி, நான் கால் பண்ணுறேன். ஓகே. இவனை என்னன்னு சொல்றது? என்னோட ஃப்ரெண்டு. நீ பேசின டைப்பை வச்சே புரிஞ்சு போச்சு. அவனுக்கு கொஞ்சம் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமா? என்ன நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டியா? பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். டேய், நீ கண்டவனுக்கெல்லாம் பணம் கொடுக்குற,
உன் கூட பிறந்த அண்ணன் ஒரு பெக்கடிக்க காசு கேட்டா இல்லன்னு சொல்லி கையை விரிச்சிடுவ. சூப்பர் பிரதர், நீ உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம். சரி, அதை விட உன் ஃப்ரெண்டோட பேர் என்ன? நீ எக்ஸ்னு போட்டிருக்கல, அதனாலதான் கேட்டேன். அது அவனுடைய கோடு வேர்டு. ஓ, உன்னோட இந்த கோடு வேர்டு வேற லெவலா இருக்கு. அப்பா நடங்கப்பா. அப்பா கொஞ்சம் வேகமா நடங்கப்பா. அப்பாவால முடியலம்மா, மெதுவா நடக்கிறேன். இப்படி திரும்பி அந்த பக்கமா நடங்க. கொஞ்சம் வேகமா நடங்கப்பா. இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்க பாருங்க. என்னால முடியலம்மா. நீங்க போற வாக்கிங் எக்ஸசைஸா இருக்க கூடாது. சைக்கிளிங் அப்புறம் நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு தானே டாக்டர் அங்கிள் உங்ககிட்ட சொன்னாரு. அப்பா, நீங்க வினுவோட சைக்கிளை ஓட்டி பாக்குறீங்களா? ஏண்டி லூசு, எனக்கே இது சின்னதா இருக்கு. அப்படி இருக்கும்போது பெரியவங்களுக்கு எப்படி பத்தோம்? அப்பாவால நடக்க முடியலம்மா, நான் கொஞ்ச நேரம் உட்கார்றேன். அப்படியெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. நீங்க பேசாம நடக்கிற வழிய பாருங்க. நீங்க நல்லா நடக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காருங்க. அடப்புடைக்காதீங்க, சொல்றதை கேளுங்க. நீங்க தினமும் காலையில ஆனா குளத்துக்கு போய் நீச்சல் அடிச்சாலே போதும். உன் அப்பா கிட்ட சொல்லி ரொம்ப நேரம் நீந்த வைக்காத. எனக்கு ஒரே ஒரு ஆசைதாமா இருக்கு. நீ ட்ரைனிங்க்கு போறதுக்குள்ள நான் எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு என் உடம்பு தேறிடணும் அப்படின்னு. என் பிரார்த்தனை அந்த கடவுள் கேட்டுட்டாரு. அப்படின்னா நீங்க அந்த கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் என்ன நினைச்சேன்னா நீங்க இப்பவும் நாத்திகவாதியா தான் இருப்பீங்கன்னு. நாத்திகவாதின்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னமா? தெய்வம், பரலோகம், ஆத்மாக்கள் இது எதுலயுமே நம்பிக்கை இல்லாதவங்க. அறிவியல் கொள்கையில மட்டும் நம்பிக்கை இருக்கிறவங்க. உன்னுடைய அப்பா அந்த மாதிரி ஒரு ஆளா தான் இருந்தாரு. அப்படின்னா நீங்க இப்ப மதம் மாறிட்டீங்களாப்பா? சொல்லுங்கப்பா, மாறிட்டீங்களா? சில பேர் அப்படிதான். அவங்க வாழ்க்கையில கஷ்டமான சூழ்நிலையை கடந்து போகும்போது அவங்களுக்கு தெரியாமலே ஈஸ்வரன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு மாற்றம் தான்மா. வாங்கப்பா, உள்ள வாங்கப்பா. இருபது வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் என் பையன் முழு மனசோட ஆத்மார்த்தமா என்ன அப்பான்னு கூப்பிடுறான். அதுக்கு முன்னாடி என்னன்னு கூப்பிட்டாரு? அதெல்லாம் சின்ன பசங்க முன்னாடி சொல்லக்கூடாதுப்பா. இருந்தாலும் உனக்கு மட்டும் மாற்றம் வரலப்பா, ஜெகதாம்பாவுக்கும் மாற்றம் வந்திருக்கு. ஊர்ல இருக்கிற நம்ம வீட்டுல ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. ஜெகதாம்பா எனக்காகவே டீ போட்டு கொண்டு வந்தா. நல்லா சுட சுட நல்ல டீ தூளை போட்டு சக்கரை அளவா போட்டு சூப்பரா ஒரு டீயை கொண்டு வந்தா. எங்களோட கல்யாணம் முடிஞ்சு முத டீ போட்டு கொடுத்தப்ப இருந்த அதே ருசி தான் இந்த டீலயே இருந்துச்சு. அது வேணுவை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எந்த மாற்றமே வந்துச்சு. அப்படி என்னதான் அவளுக்கு நடந்துச்சோ. மனுஷனா இருந்தா எப்பவாவது ஒரு மாற்றம் வரும்லப்பா. அந்த மாதிரி தான்ப்பா இது. உன்னோட விஷயத்துல மாற்றம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதுவும் இவன் மூலமா அந்த கடவுளோட அனுகிரகத்தோட உனக்கு நடந்திருக்கு. இங்க இருக்கிற கோயில்கள்லனா இவன் ஆயுள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நிறைய பிரார்த்தனைகளை பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் போதாதும்மா. பாலா, வேணுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலம்மா. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்றேன். நீ இவனோட பேர்ல ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணி ஆகணும். நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது
நம்ம உயிரை காப்பாத்தவும் ஆயுளும் ஆரோக்கியமும் கூடுறதுக்காகவும் இந்த ஆயுள் ஹோமம் பண்றது நல்லது. இந்த 10 வருஷத்துக்கு இடையில உங்க பையன் கோயிலுக்கெல்லாம் போனாரா அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஹோமம் நாம அதை பண்ணலாம் பாலா. பண்ணணும். அப்படின்னா நாளைக்கே கோயிலுக்கு போய் அதுக்கான ஏற்பாடு பண்ணா என்ன? அதுதாம்மா நல்லது. இந்த மாதிரி வேலைகளை தாமதிக்காம சீக்கிரமாவே பண்ணிடணுமா? என்ன சொல்ற வேணும்? போலாம், நாளைக்கே போலாம். போன வாட்டி இங்க வந்தப்போ ரொம்ப பிஸியா இருந்தோம், அதான் எதுவும் வாங்கிட்டு வர முடியல. எதுக்காக திவ்யா இதெல்லாம் வாங்கிட்டு வர? என் வீட்டுக்கார் எப்ப ஷாப்பிங் போனாலும் இவளுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருவாரு. சில ட்ரெஸ்ஸை ஒரு தடவை 2 தடவை தான் யூஸ் பண்ணுவா. ஒவ்வொரு நாளும் பொண்ணுங்களுக்காக புது புது ஃபேஷன் ட்ரெஸ் வருதுல்ல, அதை பார்க்கும்போது ஸ்ரீகுட்டிக்கு நல்லா இருக்கும்னு தோணும் வாங்கிடுவேன். இங்க வாங்கிட்டு வரும்போது தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியெல்லாம் போக முடியாதுன்னு எனக்கு தோணும். அப்பா வாங்கி கொடுத்ததுலாம் நல்லா இருந்துச்சு, அம்மா வாங்கி தந்தது ஹைட்டே பத்தல. அது பசங்க வளர்றது அம்மாக்களுக்கு தெரியாது, அதனாலதான். அப்புறம் 27ஆம் தேதி எங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும். அன்னைக்கு ஸ்ரீகுட்டி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் வரணும். சரி ஆண்டி. எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தோன்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல அண்ணி. நாங்க வாங்கி கொடுக்க வேற எந்த குழந்தைங்களும் இல்ல. திவ்யா என் கூட வா. இன்னைக்கு ஃபுல்லா ஸ்ரீகுட்டி ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இன்னைக்கு முழுக்க அந்த ட்ரெஸ்ஸோட தான் அழகா பாத்துக்கிட்டே இருப்பா. வேணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறத பத்தி ஏதாவது முடிவெடுத்தீங்களா? அஜய் கண்டிப்பா உதவி செய்ய மாட்டாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. அவன் வேணு மேலயும் பாலா மேலயும் இன்னும் கோவமா தான் இருக்கான். ட்ரீட்மெண்ட்காக உதவி பண்ணுங்கன்னு வேணு கேட்டு வீட்டுக்கு வந்தப்போ கண்ணத்திலேயே அடிச்சு துரத்தி விட்டுட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் தானே அந்த ஆள் காருண்யால அட்மிட் ஆனாரு. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, என் வீட்டுக்காரர் எங்கேயாவது கடன் வாங்கியாவது வேணு ஆபரேஷனுக்கான பணத்தை கொடுத்துருவாருன்னு தோணுது. ஹரி மட்டும் எதுக்காக அவளுக்கு உதவி பண்ணணும்? வேணுவோட ஃபேமிலி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணணும். அஜய் கிட்டே சொல்லி கொஞ்சம் உதவி பண்ண சொல்லணும். சொல்ல போனா பாலாவோட பேர்ல பேங்க்ல போட்டு வச்ச பணத்தை எடுத்து தானே அவன் இன்ஜினியர் படிச்சதும் இப்ப டாக்டர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதும். ஆபரேஷனுக்கான செலவை அவன் தான் கொடுக்கணும். அண்ணி, நீங்களும் மனோஜனாவும் எங்க வீட்டுக்கு வந்து அஜய உட்கார வச்சு இதை பத்தி அவன்கிட்ட பேசுங்க. வேணு வீட்டுல இருந்து பொறுப்பான ஆளு நம்ம வீட்டுக்கு வரணும். அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல அண்ணி. நம்ம எல்லாராலையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி அத பாலாவோட பேர்ல பேங்க்ல போடுவோம். அத அவ என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். இங்க வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்க எங்கிட்ட தயவு செஞ்சு உதவி எதிர்பார்க்க வேணாம். அண்ணி, நீங்களும் மனோஜனாவும் இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா போதும் அண்ணி. இன்னைக்கு என் கூடயும் பாலா கூடயும் படிச்ச பிரீத்தியை நான் பாத்துட்டு வந்தேன். பாலாக்கு எல்லா விதத்திலயும் அவதான் உதவி பண்றா. பிரீத்தி ஹெல்ப் பண்றதா அவளும் சொல்லிருக்கா. நீங்க தான் நீ ஹரி கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லணும். அவசரப்பட்டு எல்லா பொறுப்பையும் எடுத்து தான் தலைமையில வச்சுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நான் சொன்னா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.